அப்பதான் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று சொன்னான். அவன் காளியுடைய பக்தன். அவன் காளியை பார்க்கிறான். ஆர்வம் எங்க அம்மா பார்த்து 9 மணி நேரம் வாங்கிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரைச்சிக்கிட்டே வந்தாங்க. வர்ற வழியில ஒரு கடுமரத்திலே சமமான சொல்லி கொடுத்திருக்கிறார். சின்ன பார்த்து சுவாமி கேட்டார். சுவாமி கோமணத்தை கட்டிட்டு கொடுத்தார். நேரா குடுமையோட வந்துகிட்டு இருந்தார். கையில கிண்ணடி பிடிச்சிக்கிட்டு அம்மாவை பார்த்து கேட்டான். சின்ன யாரம்மா? பருவ பெண்ணானா ஆரியமாவதை நீராடி கொண்டிருக்க. சுவாமி முழு ரூபத்தோடு நின்றார். சுயரூபத்தை காட்டினார். அம்பாள் அழகிலையும் பேரழகு. சுவாமி அதை விட பேரழகு. 2 பேரும் ஒருத்தர் உற்று நோக்கி பார்க்க ஆரியமாவளை முடிவெடுத்துட்டாங்க. அடைந்தால் இவன் தான் மாணவன முடிவெடுத்துட்டாங்க. சுவாமி முடிவு நின்றுட்டு இருப்பான். அது அப்பவே இருந்திருக்கு. சுவாமி நேரா பொண்ணு நீராட்டிட்டு வந்தார். வந்து தன்னுடைய தாயார் இடத்துல சொன்னார். அம்மா, நான் ஒரு பொண்ணு பார்த்தேன். அந்த பொண்ணு அழகிலேயே அப்பேற்பட்ட பேரழகு. அந்த பொண்ணோட பேரு ஆரியமாலை. அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்ன உடனே தாயார் சொன்னாங்க, அத பாய்ப்பையில பிறக்கும் போதே கழுமணமும் கூடவே பிறந்திருக்குதாடா, அவளை கல்யாணம் பண்ணா செத்து போயிருவியாடா பாவின்னு. ஒரு நாள் வாழ்ந்தாலும் அவளோடு தான் வாழ்வேன்னு முடிவோட சொல்லிட்டார் சுவாமி. அவங்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஒரே வாரத்துல, என்னை பத்தி ஒண்ணு இல்லப்பா, ஸ்ரீரங்கத்துல உன் மாமன் ரெங்கநாதர் இருக்கானே, உன் மாமன் சம்மதம் இருந்ததுன்னா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், என்னை பத்தி ஒண்ணும் இல்லடான். சுவாமி நேரா ஸ்ரீரங்கத்துக்கு வந்தான். வரங்குள்ளரே